2015 ஒரு டிபேட் நடக்குது. எங்க பாராளுமன்றத்தில் ஒரு டிபேட் நடக்குது. அந்த டிபேட்ல உலக நாடு முழுக்க இந்திய அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் எப்படி அமெரிக்கால எப்படி கொண்டாடுறாங்க, எப்படி சைனால எப்படி கொண்டாடுறாங்க, ஆஸ்திரேலியால எப்படி கொண்டாடுறாங்க, உலக நாடுக்கு வளர்ந்த நாடெல்லாம் நாட்டுடைய சட்டத்தை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க, எப்படி மக்கள் கொண்டாடுறாங்க, மாணவர்கள் கொண்டாடுறாங்க, கல்லூரியில இருந்து எல்லா இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் எப்படி கொண்டாடுறாங்க. ஆனா இந்தியாவில் மட்டும் இந்திய அரசமைப்பு சட்டன்ற அந்த நாளை நம்ம கொண்டாடுறது இல்லை. எந்த அவேர்னஸ் இல்லை, மக்கள் கிட்ட எந்த விழிப்புணர்வு இல்லைன்னு 2015 ஒரு டிஸ்கஷன் நடக்குது பார்லிமெண்ட்ல. அப்போ 2015 என்ன சொல்றாங்கன்னா, நவம்பர் 26 இந்திய அரசமைப்பு சட்டம் நாளா நம்ம கொண்டாடணும். அந்த நாள் நவம்பர் 26 இருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் அந்த நாள் பாபா சாஹேப் அம்பேத்கர் நாளா கொண்டாடணும். எல்லா பள்ளிக்கூடம் எல்லா மாநிலத்துக்கும் இந்த சர்க்குலர் அமைச்சுக்கிறாங்க. 2019, 20, 21, 22 எல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்க்குலர். நவம்பர் 26 இருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் நாளா பள்ளிக்கூடத்தில் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஒரு கல்லூரியா பாராளுமன்றம் மாதிரி பாராளுமன்றம், பிரைவேட் இன்ஸ்டியூட், அரசாங்க ஊழியர், மத்திய அரசு ஊழியர், மாநில அரசு ஊழியர், ஜுடிஷியல் எல்லாம் சேர்ந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் நாள ஒரு நாளா கொண்டாடணும்னு சொல்லி ஆணை போட்டுக்கிறோம். இன்னைய வரைக்கும் தமிழ்நாடு அரசு, அது இபிஎஸ் அரசா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசா இருக்கட்டும், இந்த நகல் எல்லாருக்கும் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் அமைச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைய வரைக்கும் யாருமே பாபா சாஹேப் அம்பேத்கர் நாள் கொண்டாடாத இருக்கிறாங்க. என்ன விஷயம், ஏன் கொண்டாட இருக்கிறாங்க? ஏன்னா இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ற நபரை கொண்டாட்டோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித சமூகம் ஒரு மனித உருவாகும், ஒரு சமத்துவம் உருவாகும், ஒரு சகதுவத்துவம் உருவாகும், ஜாதியற்ற சமுதாயம் உருவாகும், மதசார்பற்ற ஒரு நாடா உருவாகும். அதனால பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ற மாமனிதர் எந்த மத்தியில எந்த மக்கள் மத்தியில போகக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க.